12ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 7 ஆல் போர்டில் வரும் அப்படின்னு எடுத்தோம் 11ஆம் தேதியில். ஒரு 3-4 கெஸ்ஸிங் பார்த்தோம். ஸோ அதில் 74 ஏபியில் வந்தது. ஆனால் இந்த 72 ஏபியில் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதை நாம் சரியாக கவனிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனை கெஸ்ஸிங் எடுக்கிறது, அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது தான் நாம் பிளான் பண்ணுறோம், ப்ளே பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறது, சரிங்க பாருங்கள் எப்படி அது மேட்சாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் பிசியில் இருக்கிற 37, இங்கே ஏபியில் 73. ஒரு நாள் விட்டு பாருங்கள் கரெக்டாக 27. அது கரெக்டாக 27 அப்படின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த 88க்கு நம்ம இந்த 15-01 இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணோம். அதாவது இதுலேருந்து எடுத்தோம். ஸோ நிறைய இடத்துல எடுத்தோம் அந்த 88க்கான நம்பர்லேருந்து வர நம்பரை. ஆனால் இங்கே இன்னொன்று கரெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுவுமே பார்த்தோமே தவிர அதை அந்த அளவுக்கு கவனிக்காமல் விட்டோம். அதான் உண்மை. இங்கே பாருங்கள், இந்த 588க்கு நமக்கு 889. அதாவது 5க்கு ஒரு நம்பர் குறைச்சா 4, அதனுடைய ஆப்போசிட் நம்பர் 9. இப்போ இந்த 072, அதாவது 5க்கு ஆப்போசிட் பண்ணால் 0, அதுக்கு 72. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அதே மாதிரி சூப்பராக மேட்ச் ஆகிருப்பாருங்க. இங்கே எப்படி 0க்கு 5 வச்சு 72க்கு 88 வந்ததோ அதே மாதிரி இங்கே 88க்கு 9 வச்சு அந்த 27க்கு 4 கரெக்டாக இந்த கேமு இது பேட்டர்ன் தான் இது கரெக்டாக இங்கே வந்துச்சு. ஸோ எவ்வளோ நாள் ஆனாலுமே அந்த பேட்டர்ன் கரெக்டாக போன செப்டம்பர் மாதம் இது வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அப்போவுமே அந்த நம்பர் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். 800, அதாவது 072, அது கீழே 588. அந்த 88க்கு 9 வச்சு 889. அப்படியே இந்த எப்படி இங்கே 0க்கு 5 வந்ததோ அந்த மாதிரி இங்கே 9க்கு 4, அந்த 72க்கு அப்படியே 27. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நமக்கு ஒரு 88க்கு 72 அப்படின்ற நம்பரு, 72க்கு 88 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இதையுமே பார்த்துருந்தா கூட நம்ம ஏபியில் ஒரு 27-72 அப்படின்ற நம்பர் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இதுலேயும் மேட்ச் ஆகிடுச்சு, இதுலையுமே கரெக்டாக, இது எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகிடுச்சு. நாம் தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? எடுக்கணுன்னா நிறைய நம்பர் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, சரி இங்கே பாருங்கள், இந்த 88க்கு 882 அப்படின்ற நம்பரு, 889. இந்த பாருங்கள், 9க்கு 4, இங்கே 2க்கு 7, அந்த 27 கரெக்டாக ஒரு நாள் விட்டு மேட்ச் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த 274 11ஆம் தேதி வரல அப்படின்னா இதை நாம் இந்த தேதியில் எடுத்துருக்கலாம், 12ஆம் தேதிக்கு எடுத்துருக்கலாம். சரி, எப்படி இருந்தாலுமே அந்த பேட்டர்ன் திரும்ப ஒரு நம்பர் வருதுன்னா ஏற்கனவே அந்த நம்பருக்கான வேறு பேர் நம்பர் வந்ததுனால தான் அந்த நம்பர் வருது. இப்போ பாருங்கள், இந்த 75க்கு 74 எப்படி மேட்ச் பண்ணலாம் பாருங்கள். இப்போ திரும்ப பிசியில் ஒரு 75 அப்படின்ற 75-57 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு. அதாவது 74 வந்தாவே ஒரு 75 வரும். எப்படின்னா நம்ம இந்த சார்ட்டில் எங்கே வரைக்கும் இருக்குது, சரி இங்கேருந்தே பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பிப்ரவரிலேருந்தே பாருங்கள், 74 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தால் கேமில் 75 அப்படின்ற ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து தான் வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அங்கே 74 ஏசியில் இருக்குது, இங்கே 75 இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிக்கங்க. 74 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தால் 75 வரும். நீங்கள் 75-57 ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள் 47 இருக்குது, இங்கே பாருங்கள் 57, திரும்ப இங்கே ஒரு 47 இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிசியில் 75-57 வந்தே ஆகணும். இங்கே பாருங்கள், அதாவது அது எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமாக வரும். அதாவது ஏசியில் ஏசியில் தான் வரும், பிசியில் பிசியில் தான் வரும். சில டைமு ஆல் போர்டில் வரலாம். ஆனால் 75ன்ற நம்பரு, 74ன்னு ஒரு நம்பர் வந்தாவே 75ன்ற நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே வரணும். ஓகேவா? 47 வந்திருக்கு. இப்போ நமக்கு 57-75 வரணும்.
இங்கே பாருங்கள் கடைசியில் வந்திருக்கு 75. அது மாதிரி பாருங்கள் மறுபடியும் 745, 775, அதாவது அந்த மாதிரி 74ன்னு வந்தால் 75 வரும். அதுதான் கேமு. நீங்கள் ஃபாலோ பண்ணுறங்க அப்படின்னா இந்த 75 57 அப்படின்ற நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். பாருங்கள் 457 சேர்ந்து தான் இருக்குது. திரும்ப 47, இங்கே 47 ஏசி, அது கீழே அப்படியே 57 ஏசி. இங்கே ஒரு 75 நமக்கு பாருங்கள். இங்கே 74க்கு ஒரு ஆல் போர்டில் இல்லை பிசியில் 74 75 வரணும். 2 74 வந்துடுச்சு, அதனால் கண்டிப்பாக ஒரு 75 வரணும். ஓகேவா? அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ஏசியில் ஒரு 47 இருக்குது. இங்கே ஏபியில் 57 வந்துருக்கு. அப்போது திரும்ப 57 75 கேமில் கண்டிப்பாக வரும். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, 12ஆம் தேதி கெஸ்ஸிங் என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 38க்கு பாருங்கள், இங்கே ஒரு 34. இந்த 78க்கு பாருங்கள் 74. ஸோ 2 8க்கு 2 4 வச்சு கேமு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே கேப் இல்லாமல், ஒரு நாளும் கேப் இல்லாமல் வந்தது. ஆனால் இங்கே ஒரு நாள் நமக்கு கேப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த 88 அப்படின்ற நம்பரு ஏபியில் இருக்குது. அப்போ 38 அப்படிக்கு வந்து இங்கே 88 அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை இந்த 78க்கு ஒரு நாள் விட்டு இங்கே 28 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? புரியுதா? பாருங்கள், இந்த 38க்கு 88, இந்த 78க்கு இந்த இடத்துல ஒரு 28 அப்படின்ற நம்பர் ஏபியில் வரலாம். ஏன்னா இந்த இடத்துல அப்படி தான் வந்திருக்கு நமக்கு. ஏன்னா இந்த 38க்கு பாருங்கள் கரெக்டாக இங்கே 34, இந்த 78க்கு ஒரு நாள் விட்டு கரெக்டாக 74. ஸோ அந்த 8ன்ற வச்சு வந்த கேமை இங்கே மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 88க்கு 38க்கு 88 அப்படின்னா இந்த 78க்கு ஒரு கண்டிப்பாக இங்கே ஒரு 28 வரணும். அப்படி இல்லைன்னா இதை வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். ரிவர்ஸில் போங்க. 78க்கு ஒரு நம்பர் கூட்டிங்க 88 அப்படின்னு வந்தது அப்படின்னா, இந்த 38க்கு இங்கே 48 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? ஸோ நமக்கு 28 48 அப்படின்ற நம்பர் ஏபியில் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட சி போர்டு 7 வச்சு போன மாதம் வந்த நம்பரில் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சி போர்டு 7க்கு கரெக்டாக 57க்கு 20 அப்படின்ற நம்பர் ஏபியில் மேட்ச் ஆகிருக்கு. 57க்கு 20 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்த 7 நமக்கு அது கீழே இருக்குது. இங்கே இந்த 51 நமக்கு கரெக்டாக நமக்கு இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 10 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஒரு நம்பர் ஆப்போசிட்டில் 10 அப்படின்னு வந்திருக்கு. ஆக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 7ன்ற நம்பரு இங்கே திரும்ப அதே மாதிரி சி போர்டில் இருக்குது. அதோட ஒரு 5ன்ற நம்பர் இருக்குது. இந்த 7ஓட 5ன்ற நம்பர் தான் இருந்தது. இந்த 57க்கு இங்கே இந்த 57க்கு நமக்கு கரெக்டாக 20 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆச்சு. இந்த 7ல் நமக்கு 51க்கு 10ன்ற நம்பர் வந்துருக்கு. ஓகேவா? 20 10 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ இங்கே திரும்பவுமே ஒரு 57. ஓகேவா? இங்கே ஏபி ஏசி, இங்கே பிசி, இங்கே ஏசி, இங்கே ஏபியில் ஒரு நம்பரு அது மாதிரி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 5க்கு 0ன்ற ஒரு ஆல்போர்ட் நம்பர் எடுக்கலாம். இங்கே 5க்கு இங்கே ஒரு 0 வந்திருக்கு. இந்த ஒரு 5க்குமே இங்கே ஒரு 0ன்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த 5க்குமே இங்கே ஒரு 0ன்ற நம்பரை எடுக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஏ போர்டில் 5, இங்கே சி போர்டில் 0, இங்கே பி போர்டுக்கு இங்கே பி போர்டில் 0 வந்திருக்கு. ஸோ இந்த ஏ போர்டில் இருக்கிற 5க்கு நமக்கு இப்போ ஏ போர்டில் 0ன்ற நம்பர் வரலாம். ஓகேவா? ஏ போர்டில் 0ன்ற நம்பர் வரலாம். அப்போ இதில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் ஆப்போசிட் வரலாம், இல்லை டைரெக்டாக வரலாம். புரியுதா? பாருங்கள், இங்கே 5 2ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் ஏபியில் வந்துச்சு. இங்கே 51ன்ற நம்பரு 10ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பிசியில் வந்துச்சு.
இப்போ ஏசியில் இந்த 57ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 0ன்ற நம்பரு ஏ போர்டில் வருது. அப்போ இந்த 7ன்ற நம்பர் திரும்பி ஏ போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ நிற்கணும். ஓகேவா? அப்போ ஏபிஎஸ்சி 07 அப்படின்னு நம்பர் நிற்கணும். அப்படி இல்லைன்னா 02 அப்படின்ற நம்பரு ஏபிஎஸ்சியில் நிற்கணும். ஓகேவா? இப்போ அதோட இன்னொரு நம்பர் மேட்ச் பண்ணலாம். இந்த 524 அப்படின்ற நம்பரை பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு 577ன்ற நம்பரை இங்கே பார்த்துங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த 52 அப்படியே வந்து பிசியில் 52, இங்கே 4க்கு 9. ஓகேவா? இது வந்து இங்கேருந்து வந்திருக்கு இந்த பேட்டர்னு. 524லேருந்து வந்தது, அதாவது 744லேருந்து இது வந்துருக்கு. ஸோ நாம் இப்படியுமே கூட மேட்ச் பண்ணலாம். 52க்கு டைரெக்டாக பிசி 52, இந்த ஏபி 57 கரெக்டாக பிசி 57. ஓகேவா? பிசி 57 ஏன் அப்படின்னா நமக்கு 74ன்னு வந்தாலே 75 நம்பர் வரணும். இங்கே பாருங்கள், ஏசி 74க்கு ஒரு 75. ஓகேவா? அந்த மாதிரி 74 வந்தால் நம்ம 75 மேட்ச் பண்ணோம். அதனால் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 52க்கு டைரெக்டாக இங்கே 52 வச்சு இந்த இந்த சி போர்டில் இருக்கிற 4 எப்படி இங்கே 9ன்னு வந்துச்சோ அந்த மாதிரி இங்கே திரும்பவுமே 2ன்ற நம்பரை ஏ போர்டில் வைக்கலாம். அப்படி 2ன்னு வரும்போது 257 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 257 அப்படின்ற நம்பரு. ஏன்னா இங்கே 4க்கு 9, இந்த 7க்கு 2ன்னு வச்சு 257 ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று பார்க்கலாம் பாருங்கள். ஏ போர்டு 2 வச்சு இந்த மாதத்தில் இதுதான் 2வது நம்பரு. ஃபஸ்ட்டு நம்பரு இது 2வது பேட்டர்ன் தான். நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இந்த 20ன்ற நம்பருக்கு பாருங்கள், இங்கே 10 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 27ன்ற நம்பருக்கு இங்கே 1 வச்சு 17 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? அதாவது 2ல் 1 மைனஸ் பண்ணி அப்படியே வந்து அந்த நம்பரு சி போர்டில் நிற்கணும். ஓகேவா? அப்போது 7க்கு திரும்பவுமே 7ன்ற நம்பர் வந்துச்சுன்னா இங்கே 20க்கு 10. ஓகேவா? 20க்கு 10, இங்கே 27க்கு ஒரு 17 அப்படின்னு வைக்கலாம். 17 அப்படின்னு வரும்போது இங்கே நல்லா கவனிங்க, இந்த 5க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்கே 9ன்னு வந்திருக்கு. எப்படி 5க்கு மைனஸ் பண்ணால் 9ன்னா, 5க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 4, அதுக்கு ஆப்போசிட்டு 9. ஓகேவா? இப்போ இந்த 27ல் 17 இங்கே அப்படி வச்சோம்னா இந்த 4க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 3, அதுக்கு ஆப்போசிட் பண்ணால் 8, 817 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள், 07ன்ற நம்பர் ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஏபிசியில் 047 அப்படின்ற நம்பர் செட் பண்ணலாம். அப்புறம் பாருங்கள், 257 அப்படின்ற நம்பர் ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் 817. ஓகேவா? அதெல்லாம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், உங்களுக்கு எப்படி எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 2வது போன மாதம் நமக்கு 2-0 தான் மே மாதத்தில் நமக்கு வந்தது. சி போர்டு 2-0. ஓகேவா? அதை நோட் பண்ணிங்க. 2-0, 730. இந்த ஒரு நாளுக்கு மேலே 10ன்ற நம்பர் அடித்தாங்க. இங்கே ஒரு நாளுக்கு கீழே 30ன்ற நம்பர் அடிக்கலாம். அப்படி 30ன்ற நம்பர் அடிக்கும்போது இங்கே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 5க்கு 9ன்னு அடித்தாங்க. இங்கே 2க்கு 1ன்ற நம்பர் மைனஸ் பண்ணி அதை 610 அப்படின்ற நம்பருமே அடிக்கலாம். ஓகேவா? 610ன்ற நம்பர் அடிக்கலாம். அதனால் 630ன்ற நம்பர் அடிக்கலாம். அதனால் பாருங்கள், 2வது இந்த 3663 கேமில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதையுமே பாருங்கள். 2வது சி போர்டு 6ன்ற நம்பரு 10 தேதியில் வரணும். ஆனால் தேதி 11 ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஒருவேளை இன்னும் 2-3 நாளில் வந்துடலாம். அப்படி வரலன்னா அது சி போர்டில் வரலன்னா கண்டிப்பாக பி போர்டில் வரும் ஒன்று. ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 669 அப்படின்ற நம்பர் தான் இந்த மாதம் 6ன்ற நம்பரில் வந்திருக்கு. ஸோ இந்த 669க்கு இங்கே ஒரு 665. ஸோ இந்த 6 வச்சு மறுபடியும் எந்த நம்பரு இந்த போர்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் அந்த நம்பர் கண்டிப்பாக ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?
ஏன்னா இந்த மாதத்துலையுமே 6ன்ற நம்பரு சி போர்டில் இங்கே ஒரு 56, அதோட வேறு 6 இல்லை. ஆனால் 66 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதோட மே மாதத்தில் 6ன்ற நம்பர் சி போர்டில், அதுவும் 56க்கு ஒரு 86 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் வேறு 6 சி போர்டில் இல்லை. அப்படி பார்க்கும்போது நமக்கு 56, 86, அதாவது ஏப்ரல் மாதம் 56, மே மாதம் 86, அடுத்து 6 இல்லை. அதனால் இந்த 6ன்ற நம்பர் சி போர்டில் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருது. ஆனால் ஏ போர்டில் அது திரும்ப ஏபியில் என்ன நம்பர் வருதோ அது திரும்ப வந்திருக்கு. 669, இங்கே ஒரு 663, இங்கே ஒரு 665. ஸோ அது கரெக்டாக ஒத்த நம்பர் சி போர்டு வச்சு வந்துட்டுருக்கு. அதனால் இதே மாதத்தில் திரும்பவும் ஏபியில் எந்த மாதிரியெல்லாம் 6 வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கோ அதே நம்பரு திரும்பவும் ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்க எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 82க்கு 72 கரெக்டான நம்பரு, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அதே வேலையாக நம்ம உட்காந்து பார்க்கணும். இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறது, நமக்கு நிறைய வேலை அலைச்சல் இருக்கிறதுனால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம். இருந்தாலுமே நாம் ஏற்கனவே எடுத்துருக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்து டைம் இருக்கிறவங்க அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? சரி, பாருங்கள். பிசியில் 30ன்ற நம்பருமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையுமே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 74, 27க்கு 30ன்ற நம்பர் எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்கான்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கும். அதை கவனமாக பார்த்து நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இங்கேயே வந்து ஒரு இடத்துல 27க்கு 30 அப்படின்ற நம்பரும் ஏபியில் இருக்குது. ஓகேவா? அதனால் 630 அப்படின்ற நம்பரு 30ன்னு வந்தால் அப்படி தான் வரணும். இப்படி வந்தது இங்கே 30 அப்படின்னு வரலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள், அதையுமே எழுதிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இது எல்லாமே வரும் அப்படின்றது கேரண்டி இல்லை. ஓகேவா?